தமிழ்நாட்டை அதிர வைத்த பொள்ளாச்சி சிறுமிகள் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், இந்த பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை போலீசார் எப்படி பிடிச்சாங்க, இதை சுருக்கமா சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்குல குற்றவாளியான வீராசாமி, அவரது நண்பர் கோபிநாத், அவங்க இரண்டு பேரையும் நேற்று வால்பாறை பகுதியில வீராசாமியை பிடிச்சிருக்காங்க. இது குறிப்பாக தற்பொழுது மகாலிங்கபுரத்துல வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதுபோக அவரது கூட்டாளிகளான அருண், கோபிநாத், வெங்கடேஷ், ஹரிஸ் அவர்களுடைய உடல்நிலை பரிசோதனை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இரவு பகலாக நன்றாக விசாரித்து இந்த அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று 12 மணி அளவில் அந்த குற்றவாளிகளை காமிப்பாங்கன்னு தெரிய வருது. ரேவதி, நேசராஜ், போலீசாரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த சம்பவ இடத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த இடத்துல யாராவது கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் சுதாகரன் மற்றும் மேற்கு மண்டல ஐஜி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களோட நேரடியான தகவல்களை, குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சம்பவத்துல ஈடுபட்டு குற்றவாளிகளை தீவிரமாக பிடித்து அவர்களை விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரேவதி.